ஏங்க ஆர்எஸ் பாரதிக்காவே கட்சி நடத்துகிறான் அதிமுக சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன வேணால் நினைப்பார், அவர் கட்சிக்கு அவர் நினச்சிக்கலாம். எங்கள் கட்சிக்கு அவர் ஒன்றும் பொதுச் செயலாளர் கிடையாது, அவர் எங்கள் கட்சியில் இடம்பெறல. எங்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பொதுக்குழுவில் தெரிவிக்கிறோம், செயற்குழு பொதுக்குழுவில் தெரிவிச்சிருக்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவை குறை சொல்லுவதுதான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்துட்டு அதுலேருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக என்ன வெற்றி சரிப்பா, திமுக வெற்றி பெற்றுட்டே இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று இருந்தா 1997 எத்தனை 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. அது ஒருத்தர் மதிமுக போயிட்டார், ஒத்தையால் தான் இருந்தார். அவர் கூட கடைசியில் வேறு கட்சிக்கு போயிட்டார். இதுதான் நிலைமை. சொல்லு, அதான் நான் பகிரங்கமாக சொல்கிறேன், சொல்லு. அப்படி இருந்தால் திமுக விடுவானுங்களா சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவுடைய பி டீம் அப்படி தான் சொல்லுவாங்க, வேற வழியே கிடையாது. இவர் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாகிட்டுது. ஏன் திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல? நான் ஏற்கனவே சொன்னேன், சிபிசிஐலிருந்து அந்த எண்ணெய் படலங்கள் எல்லாம் எண்ணூர் முகத்துவாரத்தில் அதிலிருந்து அப்படியே கடலில் பரவி படிந்தது. அதை உடனடியாக அகற்றிருக்க வேண்டும். அதை அகற்றாத காரணத்தில் அங்கே இருக்கின்ற மீனவர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அப்போவே நம்முடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற பகுதியில் ஆய்வு செஞ்சு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருக்கலாம். இந்த அரசுடைய மெத்தனை போக்கின் காரணமாக அதை சரியான முறையிலே செயல்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட அறிக்கை விட்டுருக்கிறேன். ஏங்க ஆர்எஸ் பாரதிக்காவே கட்சி நடத்துகிறான் அதிமுக சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன வேணால் நினைப்பார், அவர் கட்சிக்கு அவர் நினச்சிக்கலாம். எங்கள் கட்சிக்கு அவர் ஒன்றும் பொதுச் செயலாளர் கிடையாது, அவர் எங்கள் கட்சியில் இடம்பெறல. எங்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பொதுக்குழுவில் தெரிவிக்கிறோம், செயற்குழு பொதுக்குழுவில் தெரிவிச்சிருக்கிறோம். இவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. நாங்கள் எதுக்கு வேணும்னு சொல்லுங்கள். இப்போ நிதி கொடுக்க வேணும் நாங்கள் சொல்கிறோம், நிதி கொடுக்காது தவறுன்னு சொல்கிறோம். இதை விட என்ன சொல்லணும்? இப்போ இருக்கிற என்ன பிரச்சனை அதுதான் நாங்கள் சுட்டி காட்டுவோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் சுட்டி காட்டுவோம். இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவை குறை சொல்லுவதுதான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்துட்டு அதுலேருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஏன் புலம்புற? இது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. நீங்கள் திமுகவெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் ஏதாவது பேசுகிறோமா? ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கீங்களே? காங்கிரஸோட எப்படி கூட்டணி வச்சிங்க? எமர்ஜென்சி போது விசா சட்டத்தில் எங்களை எல்லாம் கைது பண்ணாங்கன்னு இவர் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆங்காங்கே கண்காட்சியை வச்சு காட்டினார். அப்படிப்பட்ட கட்சியோடு நீ கூட்டணி வச்சுருக்கிறீங்க. 1999 பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சிங்க. கூட்டணி வச்சது மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற பொழுது அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்களே இல்லையா? அப்பெல்லாம் தெரியல கண்ணு. போனால் நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க, இதாக வீட்டு கேள்வி கேளுங்க. அதோட ஒரு வருஷம் இலாக்கா இல்லாத மந்திரியாக முரசொலி மாறன் வச்சாங்க. அப்போல்லாம் பிஜேபி பற்றி தெரியாது. கூட்டணி என்பது அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் கூட்டணி அமைக்கும். அதுபோல் நான் கூட்டணி அமைச்சு அப்போ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இதுக்கு ஏன் விமர்சனம் பண்ணுவானே? தாக்கு பிடிக்க முடியல அவர்களால். ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களை ஏமாற்றி வாங்கி கொண்டிருந்தாங்க. அதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். அது அவர்களால் தாங்க முடியாத காரணத்தினால் இப்படி பிதற்றி பேசி கொண்டிருக்கிறார். என்னங்க அதான் திறமையற்ற அரசாங்கம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டா இப்படித்தான் இருக்கும். பொம்மை முதலமைச்சர் ஆனால் செயலற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது. இதுக்கு உரிய முறை நடவடிக்கை எடுக்காது அரசனுடைய செயலிழந்த தன்மையை பார்க்குறோம். திமுக என்ன வெற்றி சரிப்பா, திமுக வெற்றி பெற்றுட்டே இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று இருந்தா 1997 எத்தனை 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. அது ஒருத்தர் மதிமுக போயிட்டார், ஒத்தையால் தான் இருந்தார். அவர் கூட கடைசியில் வேறு கட்சிக்கு போயிட்டார். இதுதான் நிலைமை. 2011 என்ன நிலைமை? எதிர்கட்சி கூட வர முடியல, அந்த நிலையில் தான் இருந்தாங்க. ஆகவே வெற்றி பெறுவது என்பது தோல்வி பெறுவது என்பது அப்பப்போ சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறி மாறி வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒன்று தான் ஜெயித்தோம். அதே சட்டமன்ற தேர்தலில்
எங்களுடைய கட்சி 66 இடங்களில் விட்டுருது, கூட்டணி 75 இடங்களில் விட்டுரும்ல. அவளுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோங்க? வெறும் 3% தான். வாக்குகளை பார்க்கும்போது பல தொகுதிகள் எடுத்து பார்க்கும்போது 2 லட்சம் ஓட்டு இருந்தால் நாங்கள் ஆட்சி பிடிச்சிருப்போம். 1200 ஓட்டில் தோற்றவங்க, 100 150 ஓட்டில் தோற்றவங்க, 305 தோற்றவங்க, இப்படி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் அதிகம் பேர், 45 பேர் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. ஆக நிச்சயமாக 2024 நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி 40 இடத்திலும் வெற்றி பெறும். அவர் போகிறதுக்கு தயாராகிட்டாரு, அதை மறைக்கிறதுக்காக பேசுகிறாரு. ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றது. அந்த வழக்கில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி. ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சுருக்காரு. நான் முதலமைச்சர் இருந்தது எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் முந்திக் கொள்கிறார், அவ்வளோதான். ஏன்னா என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரு, அது தப்பிக்கவே முடியாது. என் மீது ஏற்கனவே RS பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல, என்னாச்சு? நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லி இதை வழக்கு விசாரிக்க சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு வாபஸ் வாங்கணும்னு சொன்னார். வழக்கு நடத்துன்னு நான் சொன்னேன், வழக்கு நான் நடத்துவேன்னு சொன்னேன். அப்போ நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ண சொன்னேன், ஏன் நீங்கள் மாட்டேங்கிறேன்? இல்லை, நான் நடத்துகிறேன், நான் நிரபராதி நிரூபித்து காட்டினேன். உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன். இவர்கள் ஒருத்தராக சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள், சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதோட பிடிஎம் ஓபிஎஸ் சொல்கிறார், அம்மாவுக்கு 2 கோடி கடன் கொடுத்தாரு. என்னையா அநியாயம், வெக்கக்கேடான விஷயம் இல்லை. இவர் தான் விசுவாசி, அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்கள், எவ்வளோ மோசமான வார்த்தை. உன்னை எங்கேருந்து எங்கே கொண்டாந்து அமர வச்சாங்க? நாங்களாம் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறோம், இவரெல்லாம் இடையில வந்தவர். ஓபிஎஸ்லாம் இடையில வந்தவருங்க. நான் 89 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, 98 MP, 2001 இவர் எம்எல்ஏவே ஆகிறாரு. புரியுதுங்களா? அது வரைக்கும் என் பதவி கிடையாது, சேர்மனாக மட்டும்தான் இருந்தார். ஆக அதிகமாக போட்டிட்டது நான் தான். அதோட ஒரே நிமிஷம், அதே சொல்கிறேன், 2 கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்கிறாரு. எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை, நல்லா சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, கோடிநாயக்கனூரில் அம்மா 89 போட்டி அடிக்கின்ற பொழுது அம்மாவை எதிர்த்து வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் போட்டிட்டாங்க. அம்மா எதிர்த்து போட்டிட்டாங்க. அவருக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ். இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமாக. சிந்திச்சு பாருங்கள். நாங்களும் அப்படி இல்லை. 1985 சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலாளர் இருந்தார், கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருந்தார். அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பித்தார். அப்போல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பித்தோம். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம். அதனால தான் எனக்கு 89 எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க. சேவல் நான் வெற்றி பெற்றேன். சொல்லு, நான் பகிரங்கமாக சொல்கிறேன், சொல்லு. அப்படி இருந்தால் திமுக விடுவானுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவுடைய பிடிஎம் அப்படி தான் சொல்லுவாங்க, வேறு வழியே கிடையாது. இவர் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாகிட்டுது. மற்றவங்களாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்கார். சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரிகிற சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்தில், எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்குறவன் இருந்தால் எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பத்திரிகை ஊடகங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லை, பல வழக்குகள் அவர் இருக்கார், பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்கார். அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ்ஸில் எவராலையும் அழிக்க முடியாது. நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் 1974 இன்று வரை பரவலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம். என்னை போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே
கட்சிக்காக உழைக்கின்றவர்கள், கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என் கட்சியை உடைக்க முடியல. இன்றைக்கு திமுகவோட நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிரியாக இருக்கின்ற பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுக என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார். ஒருபோதும் நடக்காது. உண்மைதான் எப்பொழுது வெல்லும், தர்மம்தான் வெல்லும், நீதி தான் வெல்லும். எங்களை வெளியேற்றதுக்கு நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், என்ன குற்றத்தை எங்க மேல சொல்ல முடியும்? ஏன் நீ போய் சொல்கிறீங்களே, இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு. நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது, தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது, அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படித்து பாருங்க. அதே போல் இன்றைய தினம் விடியா திமுக அரசு கொரோனா காலத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மெல்ல மெல்ல அந்த தொழில் இயல்பு நிலைமைக்கு திரும்பி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த விடியா திமுக அரசு கடுமையான மின்கட்டணத்தை உயர்த்தி விட்டது. இதனால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன், சட்டமன்றத்திலையும் பேசினேன். ஆனால் இந்த விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் அதிகம்தான். ஆகவே அவரெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அதை இந்த அரசு அலட்சியப்படுத்துகிறது. அதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்ற நிறுவனத்தினர், தொழிலாளர்கள் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இனியாவது விடியா திமுக அரசு தூக்கத்திலிருந்து விழிந்து இந்த சாதாரண சிறு குறு நடுத்தரம் சொல்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி. அமைச்சரவையில்